ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் தோட்டம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம நடவு பண்ணி இப்போ 3rd டே ஆகுது. இந்த ஃபார்மில் இருக்குது வெண்டைக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 10 டேஸ் ஆச்சு நம்ம வெண்டைக்காய் தோட்டம் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பூரா செடி எதுவும் களை மூண்டி இருக்குது. இப்போ அந்த களையை பூரா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி இந்த பூரா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிருக்கோம். ஆல்மோஸ்ட் பாதி ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் பாதி பெண்டிங் ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் போயிட்டு வரனால டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஈவினிங் வந்து தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் களை எடுக்கிறதுக்கு. களை எடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். களை வந்து எடுக்காதனால தண்ணி பாய்ச்சலை, அதனால் இறுகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் களை எடுத்துகிட்டு தான் தண்ணி பாய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் களை எடுக்கணும். இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தொடர்ந்து களை எடுத்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பூமி வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்குது. நிலம் தண்ணி பாய்ச்சாமல் இப்போ காஞ்சி போய் இருக்குது. செடியெலாம் வாடுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காஞ்சிருக்கு பூமி. இவர் விருப்போடையே காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பாய்ச்சலைன்னு செடி வாடிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 டே இல்லைன்னா 2 டேஸ்க்குள்ளே தண்ணி பாய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் களை எடுத்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. செடியில் இன்னும் களை நிறையா இருந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் களை விவசாயம் பிடிச்ச நண்பர்கள் அனைவரும் மை சேனலை லைக் அண்டு சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.